அண்மை செய்தி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாஜக ஆட்சி அமைக்க ஐக்கிய ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமாரும் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவும் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளாகவே குடியரசுத் தலைவரை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரும் கடிதத்தை வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது டெல்லியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த கூட்டணி கட்சியினர் ஆலோசித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளாக நேரடியாக குடியரசுத் தலைவரை சந்தித்து கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதத்துடன், அதாவது ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆதரவு கடிதத்துடன் இன்றைய தினம் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரக்கூடிய கடிதத்தையும் பாஜக தலைமையில் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் இந்த சந்திப்பு, அதாவது குடியரசுத் தலைவரை சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பிற்கு பிரதமர் மோடியுடன் தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு, அதே போன்று ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் யாதவ் உள்ளிட்டவர்களும் உடன் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் பாஜக தலைமையில் ஆட்சி அமைவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சுயேட்சையாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 10 எம்பிகள் மேலும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 291 தொகுதிகளில் பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் 18 சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த 18 சுயேட்சைகள்ல 10க்கும் மேற்பட்ட சுயேட்சைகள் பாஜக கூட்டணியில் அங்கம் வைப்பதற்கான விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும், அந்த விருப்பத்தையும் தற்பொழுது கடிதமாக கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல குடியரசுத் தலைவரை சந்தித்து வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 291 எம்பிகளுடன் சேர்த்து சுயேட்சைகளுடைய கடிதங்களும் இணைத்து கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு 272 எம்பிகள் இருந்தாலே போதுமான அளவு. ஆனால் அதைவிட அதிகமான கூட்டணி பலத்துடன் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தற்பொழுது கூடுதலாக 10 சுயேட்சைகளும் ஆதரவு வழங்கக்கூடிய சூழல் அதையும் ஏற்றுக்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த சந்திப்பிற்கு முன்பாக இந்திய கூட்டணி பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தன. குறிப்பாக ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்வதாகவும் கூட இந்தியா கூட்டணி தெரிவித்திருந்தது. இந்த சூழல்ல அதற்கான வாய்ப்புகள் எதுவுமே வழங்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரக்கூடிய கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் தற்பொழுது வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.